நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை நட்சத்திரமா ஏன் இருக்காங்க, அவங்க வளர்ந்ததுதான் என்னோட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. விஜய் டிவில பல சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க இப்ப வளர்ந்து சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. ஆனா அது பொறுக்காத மக்கள் இன்னைக்கு ரொம்ப கேவலமா பேசிட்டு வராங்க. என்னடா இந்த கண்டென்ட்டும் புரியல, ஒன்னும் புரியல, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்லாம் நீங்க வந்து நினைப்பீங்க. ஆனா வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்துதான் தெரியும் இன்னும் நம்ம மக்கள் மாறாம எப்படி இருக்கிறாங்கன்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போது கிருத்திகா பாலசுப்ரமணியம் மௌனராகம் சீரியல்ல ரொம்ப குட்டி பிள்ளையா வந்து நடிச்சிருப்பாங்க. இப்ப இங்க இருக்கிற போட்டோக்கும் இந்த இருக்கிற போட்டோக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது. இவங்க ரீசெண்டா மாரி படத்தோடைய பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த டான்ஸை பார்த்துட்டு பல பேரும் என்ன அசிங்கமா வந்து அப்படி பண்ற இப்ப பண்ற, இந்த வயசுல உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா கமெண்ட் பண்ணாங்க. அதை பார்க்கும் போது ஏன்டா அந்த பொண்ணுக்கு 17 வயசு டீனேஜ் ஆகுது, அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போடணுங்கிறது வந்து அவங்களுடைய முடிவு தானே, இவனுங்க ஏன்டா அப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இதே மாதிரி பிள்ளைங்க ஃபாரின்ல வந்து அவங்களுக்கு என்ன சுதந்திரமா அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. இங்க வந்து பிள்ளைங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலும் ஒரு கிராப் டாப் போட்டாலும் ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திரதே ஒரு வேலையா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதற்கு பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன் தான் சாட்சி. அவங்களோட ரீல போய் பாத்தீங்கன்னா ஃபுல் கமெண்ட்ஸும் இப்படிதான் இருக்கு. இது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ரீல் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் சாரில ரொம்ப சூப்பரா ஆடி இருப்பாங்க. அந்த டான்ஸை போய் பார்த்துட்டு வாங்க. சோ இந்த டான்ஸ் பார்க்கும்போது நல்லா தானே ஆடிருக்காங்க, நம்மளோட கண்ணு வேற எங்கேயும் போகாது. ஆனா நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இரு, ரொம்ப வந்து கிளாமர் காட்டாத அப்படிங்கிற மாதிரி இப்படின்னு பேசினப்ப அந்த பொண்ணு கேட்டுருச்சு, என் வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னை பார்த்து எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்றீங்க, நான் வந்து 10th இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், அது மாதிரி அவங்க எடுக்க சொல்லுங்க பார்ப்போம், சும்மா எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வராதீங்க. நான் அந்த பொண்ணு நியாயமா தான் பேசுது. சோ ஒரு டீனேஜ் பெண் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டான்ஸ் போடும் போது, நீ எல்லாம் இது பண்றதுக்காக தான் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து போஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்மளை வந்து பண்றாங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து ஹேமா, இவங்க பாரதி கண்ணம்மா சீரியல்ல இவங்களும் வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா சூப்பரா கலக்கிருப்பாங்க. இவங்க ரீசெண்டா பொங்கலுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. இதை பார்க்கும் போது என்னன்னா, இதற்கு கீழே வந்த கமெண்ட் செக்ஷன் எனக்கு கரெக்ட்னு தோணுச்சு, தப்புன்னு தோணுச்சு. ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு சின்ன பொண்ணு தான், இவங்க சாரி கட்டிட்டு கோலம் போடுறது அதெல்லாம் பார்க்கும் போது என்னதான் இவங்க இப்படி எல்லாம் பண்ணாலும் ஒரு சைல்ட்ஹுட் மாதிரியே போக மாட்டேங்குது. ஏன்னா சிறு வயதுல நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். அந்த சிறு வயது அப்படிங்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நம்மளோட குழந்தைத்தனம், நம்மளோட மழலைத்தனம், நம்மளோட இன்னசென்ஸ் எல்லாமே பூர்த்தி ஆகிற ஒரு இயரே வந்து அப்படி போயிட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரி குழந்தைத்தனத்துல வந்து சாரி கட்டிட்டு ஹீரோயின் மாதிரி பண்றது இதெல்லாம் எந்த விதத்துல பார்க்க நல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. இதை பார்க்கும் போது நல்லா இருக்குடா அப்படின்னாலும் குழந்தைத்தனத்தை இவங்க மறக்கிறாங்களோ, குழந்தைத்தனத்தை மீறி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண. அது கிளாமரா நான் சொல்லல, ஒரு சில விஷயம் ஹானஸ்டாவே நான் ஃபீல் பண்ண. அதான் கமெண்ட் செக்ஷன்லயும் சொன்னாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போது ஷெரீன் ஃபர்ஹான். இவங்களும் விஜய் டிவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான சைல்டு ஆக்ட்ரஸ் தான். இவங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டான்ஸ் ஆடி இருப்பாங்க, கப்புள் வீடியோஸ்ல போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு கீழே வந்து என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, உனக்கு இந்த வயசுல இதுவா அந்த வயசுல இதுவான்னு வந்து மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல அவங்க நடிச்சது வந்து பாவமாவே கருதப்படுது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இவ்வளவு தூரம் வளர்ந்து நடிக்கிறாங்க, ஒரு ஆன் ஸ்கிரீன் முன்னாடி வராங்க. இன்னைக்கு டீனேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹீரோயின் ஆகணும்னு அப்சல்யூட்லி ஒரு ஆசை வரும். அதற்கு அவங்களுக்கு கிளாமர் வேணும்னா அவங்க இஷ்டம் அதை பண்ணிட்டு போறாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காத மக்கள் இப்போ வரைக்கும் கேவலமா கமெண்ட் பண்றது எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுச்சு. சோ இந்த ஒரு வியூவை நம்ம மாத்தலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குழந்தை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு டீனேஜ் வந்த பொண்ணு அவங்களுக்கு ஃப்ரீடமா இருக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்ல, ட்ரெஸ்ல வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.